விஜய் அந்த அளவுக்குலாம் பேசுவாரா அப்படின்ற மாதிரியான பெரிய சந்தேகம்லாம் இருந்தது. ஆனா ஒரு மாநாட்டுல பேசினதுக்கு அப்புறமா என்னடா இந்த விஜய் யாரு பேரையும் நேரடியாவே சொல்ல மாட்டேன்றான். இவருடைய பேச்சே கொஞ்சம் நம்மள வந்து நிறைய அறிவுபூர்வம் பேசுறாரு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தாங்க. ஸோ இவருக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது வருங்காலங்கள்? நீங்க சொல்றதெல்லாம் அறிவுபூர்வமாக இல்லை, ஒரு பூர்வமாக அதாவது இல்லை. மக்களை கவர்ற விதமா இல்லை அது அதாவதுமா நம்ம பொய்யெல்லாம் பேச முடியாது. மக்கள் எதை விரும்புகிறான்னா ஒரு சினிமா பிரபலம். எம்ஜிஆருக்கு அதுதான். எம்ஜிஆரை பொறுத்தவரை ஏமாற்ற மாட்டார். ஜெயலலிதா அந்த பொம்பளை ஏமாத்தாது. கோவம் வந்து சட்டி வேணாம் தூக்கி அடிக்கும். எம்ஜிஆர் கோபம் வராது, ஆனால் அந்த மக்களை ஏமாற்ற மாட்டார். சசிகலா நடராஜ் இல்லைன்னா அன்னை தெரசாவுடைய மறு உருவம். கருணாநிதியுடைய சங்கத்தமிழ் 10 பாட்டு 14 கீழ்கணக்கு குரலோவியம் எதுவுமே எடுபடல. எதுவுமே எம்ஜிஆர் எடுபடல. எம்ஜிஆர் மலையாளி, இந்த அம்மா கன்னத்து பார்ப்பனத்தி, ரெண்டை சொல்லியும் எடுபடல. விஜய ஊழல் பண்ண மாட்டார், ஏன்னா 150 கோடி சம்பளம், ஏமாற்ற மாட்டார், அரசியல் ஏதாவது செய்வார்னு மக்கள் எதிர்பார்த்து விஜயை ஆதரிக்கிறாங்க. ஆனால் வண்ண வண்ண பூக்கள் பூத்து குலுங்கி நறுமணத்தோடு எங்களை வரவேற்கவில்லை. கல் முள், கண்ணாடி சில்லு, பாம்பு பள்ளி பூராம் பெருச்சாலி இதெல்லாம் தாண்டி கடந்து தான் இந்த நாற்காலிக்கு வந்தோம். அமர்ந்திருக்கிற மலர் கிரீடம் அல்ல, முள் கிரீடம். இப்போ அதை இந்த விஜய் தெரிந்து கொண்டாரா, அறிந்து கொண்டாரா என்பதுதான் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2025. ஸோ இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஹாப்பி நியூ இயர். நன்றி நன்றி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. சீமான் அவராவது நல்லா பேசுவாரு, அந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்துட்டு அவர் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும் அப்படின்ட்டு. விஜய் அந்த அளவுக்குலாம் பேசுவாரா அப்படின்ற மாதிரியான பெரிய சந்தேகம்லாம் இருந்தது. ஆனா ஒரு மாநாட்டுல பேசினதுக்கு அப்புறமா இவருடைய பேச்சே கொஞ்சம் நம்மள வந்து நிறைய அறிவுபூர்வம் பேசுறாரு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தாங்க. ஸோ இவருக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது வருங்காலங்கள்? நீங்க சொல்றதெல்லாம் அறிவுபூர்வமாக இல்லை, ஒரு பூர்வமாக, அதாவது மக்களை கவர்ற விதமா. அதாவதுமா நம்ம பொய்யெல்லாம் பேச முடியாது. பொய் பேசுவதற்கு நம்ம அதாவது சாஃப்ட்வேர் ஒத்துக்காது உள்ள. விஜயை பொறுத்த வரைக்கும் மக்கள் எதை விரும்புகிறான்னா ஒரு சினிமா பிரபலம். எம்ஜிஆருக்கு அதுதான், ஜெயலலிதாவுக்கும் அதுதான். ஒரு சினிமா பிரபலம். நீங்கள் இந்த மக்களை எம்ஜிஆருக்கு குழந்தை ஊட்டி இல்லை, ஜெயலலிதாவுக்கு குழந்தை ஊட்டி இல்லை, அதனால் ஜானகிக்கும் குழந்தை ஊட்டி இல்லை. ஒரு பையன் இருக்கான், அமெரிக்காவில் இருக்கான், 500 கோடியோடு இருக்கான். அப்போது மக்கள் என்ன நினச்சான்னா எம்ஜிஆரை பொறுத்தவரை ஏமாற்ற மாட்டார். ஜெயலலிதா அந்த பொம்பளை ஏமாத்தாது. கோவம் வந்து சட்டி வேணாம் தூக்கி அடிக்கும். எம்ஜிஆர் கோபம் வராது, ஆனால் அந்த மக்களை ஏமாற்ற மாட்டார். ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா சசிகலா இல்லாமல் இருந்திருந்தால், சசிகலா நடராஜ் இல்லைன்னா அன்னை தெரசாவுடைய மறு உருவம் ஜெயலலிதா. ஏன்னா அந்த அம்மாட்ட உண்மையாகவே பெரிய திண்டுத்தனம் கண்ணிங்கெல்லாம் இல்லை. நீங்கள் பால்கின்னு ஒரு நிருபர் வந்து இறந்து போயிட்டார், பழைய ஆள். அவர் நான் சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது. பல பேர் இறந்துட்டாங்க. அவர் தான் சொன்னார், என்னுடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணி, அவங்க அம்மா சந்தியாட்ட போய் அந்த காலத்தில் 100 ரூபா வாங்கலான்னு போனேன். முதல் நாள் போனேன், இல்லை 2வது நாள் பார்க்க முடியல. மருத்துவமனையில் ஜிஹெச் அட்மிட் பண்ணியிருக்கா. பிரசவம் 2 நாள் 3 நாள் தாமதிச்சுட்டே போகுது. அப்போது சந்தியா காலையிலே போனாலும் பார்க்கணும். அந்த மாதிரி அதுக்கு முந்தைய சினிமா கம்பெனி கார் வந்து கூட்டிகிட்டு போயிடுச்சு. இந்த பொண்ணு தான் ஸ்கூலில் வந்து இருக்குது, சின்ன பிள்ளை படிச்சது. சர்ச்சப்பாட்டில் அந்த மாதிரி 8வது தான் படிச்சது. அப்போ 8 5 13 வயசு, அதுக்கு முன்னாடி சினிமாவுக்கு வந்துருச்சு. என்ன அங்கே அம்மா பார்க்கக்கூடிய அம்மா இல்லைடா கண்ணு, பிரசவத்துக்கு என் வீட்டில் சேர்த்துருக்கேன், குழந்தை குட்டி பாப்பாவா அப்படியே சொன்னார். ஆமாம், குட்டி பாப்பா பிறக்கணும் இருக்கேன். அம்மா இல்லையே, அவன் ஒரு கொஞ்சம் கடன் வாங்கணும்னு வந்தம்மா, ஒரு 100 ரூபா வேணும். உடனே உள்ளே போய் நீங்கள் அந்த பீரோவில் இருந்த அந்த பையெல்லாம் தேடி எடுத்து அள்ளி கொண்டு வந்து கொடுத்து தான் எடுத்துகிட்டு போனோம். இதால் பயந்துட்டாங்க.
உள்ளே வச்சிருக்கு. அதுக்கு அந்த பணத்தினுடைய அருமை தெரியல. இந்த கர்ப்பமாக இருக்காங்க, குழந்தை பிறக்கும், அதுக்கு பணம் வேணும், ஆஸ்பத்திரி கொடுக்கணுங்கிற அறிவு இருக்குது. அள்ளி கொண்டு கொடுத்து தான், வேண்டாம் வேண்டாம் நீ உள்ளே கொண்டு வச்சிரு, சின்ன குழந்தைக்கு வாங்கக்கூடாதுன்னு போயிட்டார். அப்போது அவங்க அம்மா வந்த பிறகு இது ஒரு எப்போ வருவார்ல ஒரு அங்கிள், நீ சினிமாலாம் எழுதிட்டு போவார், வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு படம் எடுத்துகிட்டு அவர் வந்தார், குட்டி பாப்பா பிறக்க போகிறாங்கன்னு ஆஸ்பத்திரியில் இருக்காங்களாம், அதனால் பணம் கேட்டார் 100 ரூபா, நான் எல்லாத்தையும் கொண்டு கொடுத்த வேண்டான்னு போயிட்டேன். அந்த அம்மா அன்றைக்கி இருக்கு, இவர் வருவார். அதே போல் இவர் போகிறாரு, போய் கேட்குறாரு, இந்த பாப்பா விழுந்து அவ்வளோ காசு அள்ளி கொடுத்துதுடா, வேண்டான்ட்டு வந்தேன், 100 ரூபா வேணும்னு கொடுத்தா வாங்கிட்டு போக வேண்டியது. இதை விட முக்கியம் என்னையா பணம். அந்த அம்மாவே அந்த கம்பெனி காரில் ஏறி ஆஸ்பத்திரிக்கு வந்து அந்த அம்மா குழந்தை பிறக்காத அம்மாவை பார்த்து சொல்லிட்டு போ. அப்போது இதுதான் ஜெயலலிதாவுடைய கேரக்டர். ஆனால் இந்த மக்கள் ஜெயலலிதாவை எப்படி பார்த்தாங்கன்னா, இந்த அரசியலுக்கு தகுதியானவர், எம்ஜிஆருடைய வாரிசு, அத்தனை தொண்டனை ஏற்றுக்கிட்டான். ஏற்றுக்கொண்டு கருணாநிதியுடைய சங்கத்தமிழ் 10 பாட்டு 14 கீழ்கணக்கு குரலோவியா எதுவுமே எடுபடலை. எதுவுமே எம்ஜிஆர் எடுபடலை. இந்த எம்ஜிஆர் மலையாளி, இந்த அம்மா கன்னடத்து பார்ப்பனத்தி, 2 சொல்லியும் எடுபடலை. இப்போ 2 பேரும் இல்லாத நிலைமையில் விஜய ஊழல் பண்ண மாட்டார், ஏன்னா 150 கோடி சம்பளம், ஏமாற்ற மாட்டார், அரசியல் ஏதாவது செய்வார்னு மக்கள் எதிர்பார்த்து விஜயை ஆதரிக்கிறாங்க. ஆனால் விஜய் இன்னும் ஷோகேஷ் பொம்மையை போல இருக்கிறாங்க குற்றச்சாட்டு இருக்கு. அரசியல் களத்துக்கு இன்னும் அவருக்கு அரசியல் களம் என்பது யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், வில்லு, அம்பு, சிலம்பு, இப்படி பல கலைகளை கற்றுக்கிறதா அரசியல். அண்ணா தான் சொல்லுவார், நாங்களெல்லாம் முதலமைச்சர் நாற்காலிக்கு வருகிற பொழுது வண்ண வண்ண பூக்கள் பூத்து குலுங்கி நறுமணத்தோடு எங்களை வரவேற்கவில்லை. நாங்கள் இந்த நாற்காலிக்கு வருவதற்கு கல், முள், கண்ணாடி சில்லு, பாம்பு, பள்ளி, பூராம், பெருச்சாலி இதெல்லாம் தாண்டி கடந்து தான் இந்த நாற்காலிக்கு வந்தோம். இந்த நாற்காலி என்பது இத்தனை தடைகளை கடந்து, இத்தனை தடைகளோடு தடைகளை சுற்றி அமர்ந்திருக்கிற மலர் கிரீடம் அல்ல, முள் கிரீடம். இது அண்ணா சொன்னது. இப்போ அதை இந்த விஜய் தெரிந்து கொண்டாரா, அறிந்து கொண்டாரா என்பதுதான் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. 2025 இது வெற்றி பெற்றால் அவர் வெற்றி வேட்பாளர், இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர் தோல்வி வேட்பாளர். இதுதான் இப்போ அவருக்கு மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை. அதை பயன்படுத்தவில்லை என்றால் மிகப்பெரிய ஏமாற்றம் இருக்குது. நீங்கள் பெரியாருடைய சொந்த அண்ணன் மகன் நம்ம சம்பத் இறந்தார்ல, அவங்க அப்பா சொல்லின் செல்வர் சம்பத் அண்ணாவை அவர் தான் தலைவராக்கினார். ஏன்னா வசதியான வீட்டு பையன், அண்ணா வந்து காஞ்சிபுரம் கணக்கு புள்ள. அப்போது அண்ணாவும் கருணாநிதியும் சேர்ந்து சம்பத்தை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. சம்பத் வெளியே போயிட்டார். வெளியே போன பிறகு தமிழ் தேசிய கட்சியில் ஆரம்பித்து அதுவும் எடுபடலை. நீங்கள் இப்போ சம்பத்து எலெக்ஷன் நிற்கிறார் மயிலாப்பூரில், காமராஜர் சுற்றி ரவுண்ட் அடித்து அவர் தோக்கடிக்கிறார். பெரியார் கேட்குறாரு, நான் உன்னை எப்படியெல்லாம் உன் இழிவெல்லாம் நான் தொடச்சிக்கிட்டேன், மரமேறுகிற சாணார் தான் காந்தி முதல்ல காமராஜர் அறிமுகப்படுத்துகிறார், மரமேறுகிற சாணார். இப்போ அதெல்லாம் நாடாராக போயிட்டாங்க. அப்போது இந்த இழிவையெல்லாம் நீக்கி பச்சை தமிழன்னு நான் உனக்கு பட்டம் கொடுத்தேன், நீ என் குடும்பத்திலேருந்து வந்த என்னுடைய அண்ணா மகனை காலியே பண்ணிட்டேன். அப்போ தான் காமராஜர் நீண்ட காலம் கழித்து நெடுமாறன் இதை நெடுமாறன் சொல்லி நான் அவர் வாயால் கேட்டேன், நான் தவறு பண்ணிட்டேன்னு காமராஜர் பெருந்தலைவர் வருத்தப்பட்டாராம். ஏன்னா இந்த பார்ப்பனர்களை அழிப்பதற்கு இந்த திராவிட இயக்கம் சேவை என்பதற்காக சம்பத்து கட்சியை விட்டு உடைத்து கொண்டு வெளியே போன போது நான் இவரை திமுக அழிஞ்சு போயிடும், திமுகவை அழிக்கக்கூடிய வேலையை சம்பத் செஞ்சிருவாருன்னு நான் அவரை தோக்கடித்தேன். ஆனால் வரலாறு தப்பாக போச்சு. சம்பத் அரசியல் இருந்திருக்கு. வசதியான வீட்டு பையன் ஒரு வாட்ச் கூட கட்ட மாட்டான். சம்பத்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது டெல்லியில் பேச ஆரம்பித்தார்னா நேரு குறிப்பெடுத்து கொண்டு இருப்பார். அப்போ தான் கடைசியாக கட்சியெல்லாம் ஆரம்பித்து காணாமல் போய் சொன்னாராம்,
சரியான நேரத்தில் நான் சரியான முடிவெடுக்காமல் தவறாக முடிவெடுத்து விட்டேன். தவறான நேரத்தில் நான் சரியாக முடிவெடுத்திருக்கிறேன். என் பின்னாடி ஆளே இல்லைனாலும் சம்பத்தினுடைய இது பொன்மொழி. அதே போல் இப்போ சீமான், அதிமுக, எடப்பாடி, அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்தை இவங்க எடப்பாடியார் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா? அந்த கட்சியை மறுபடியும் மேல் கொண்டு வர முடியுமா? எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ரிலாக்ஸாக இருக்கார். அதிமுக ரெட்டை இலை தான் அங்கே கதாநாயகன். அந்த ஒரு இலை எம்ஜிஆர், இன்னொரு இலை ஜெயலலிதா. எடப்பாடி ஒன்றும் இல்லை. எடப்பாடி இடத்துக்கு சாதாரண பாடி வந்தாலும் சரி அசைக்க முடியாது. ரெட்டை இலை. நீங்கள் நான் ஒரு கிராமத்தில் ஒரு நண்பரை பார்க்க போயிருந்தேன். வீடு கட்டுறதுக்கு செங்கல் இல்லை, சிமெண்ட் இல்லை, அவனுக்கு பணம் இல்லை. கேட்டு மட்டும் போட்டான். கேட்டில் என்ன இருக்குது? ரெட்டை இலை இருக்குது, கருப்புஞ்சிவப்பு வெள்ளையில். கருப்புஞ்சிவப்பு வெள்ளையில் என்ன போட்டான்? ரெட்டையில் கேட்டு போட்டு பெயிண்ட் அடிச்சுவிட்டான். இப்போ கேட்டேன், என்னடா பெயிண்ட்டை அடிச்சுவிட்டேன், கேட்டை மட்டும் போட்டிய, செங்கல் சிமெண்ட்டு அதெல்லாம் இதை போட்டால் அதெல்லாம் வருமையா? இதெல்லாம் போட்டால் அதெல்லாம் வரும். ஒன்றிய செயலாளர்கிட்ட போகிறான், அண்ணா என்ன ஒரு வீடு கட்டணும்னா என் மகளுக்கு கல்யாணம் 10,000. மாவட்ட செயலாளர்கிட்ட போகிறான், நகர செயலாளர்கிட்ட போகிறான், மேயர் ஈயர், அவன் பழைய தொண்டை, அதிமுக தொண்டை. கேட்டு மட்டும் போட்டு வச்சுட்டு பில்டிங் கட்டிட்டான். இதுதான் அதிமுக. இது ரெட்டை இலை தான் முதல்ல போட்டது. அது ரெட்டை இலை இரும்பு கேட்டு, ஒரு சின்ன கேட்டு. இதுதான் அதிமுக. அதனால் சசிகலா தொண்டர்களை சந்திக்கிறேன் சொல்லி தென்காசியில் ஆரம்பித்த அந்த பயணம் தென்காசியிலே முடிஞ்சு போச்சு. ஒரு அதிமுக தொண்டன், கவுன்சிலர், வட்டம், மாவட்டம், பகுதி எவனுமே போகலை. அங்கேயே ஆரம்பித்து அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஓபிஎஸ்ஸு பிஜேபிக்காரன்னு சாதிக்காரன் தான் ஓட்டு போட்டான் ராமநாதபுரத்தில். டிடி தினகரன் தஞ்சாவூர்ந்து போய் எங்கே நிற்கிறாரு? தேனியில் நிற்கிறார். அப்போது எடப்பாடியை பொறுத்தவரை ரெட்டை இலையை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய பண மூட்டை எடப்பாடி. எல்லாருமே அதிமுகவில் பண மூட்டையை மொத்தமாக கொண்டு சேர்த்துவாங்க. எடப்பாடி ஷாக்கை கொட்டி உதறி விட்டு எடுத்துகிட்டு போங்கடா. இந்த வாங்கு சசிகலாவிடமிருந்து அதிமுகவை ஏலமெடுத்தவர் எடப்பாடி. அண்ட் சீமான் வாய்க்கிலேயே நிறைய விஷயம் பேசுகிறாரு. இது அவருடைய அரசியல் பயணத்தில் அடுத்த கட்டத்துக்கு போகுமா, இல்லைன்னா இப்போ நிறைய ட்ரோல் மெட்டீரியலாகவும் அவர் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை கீழே தான் போகுமா? கடந்த ஆண்டுகளில் நிறைய தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுருக்கிறார் அவர். மாவட்ட செயலர் அத்தனை பேரும் சீமானை விட்டு வெளியேறிட்டாங்க. அது மிகப்பெரிய பலவீனம். ஏன் அந்த மாவட்ட செயலர் நம்பிக்கை இழந்தான்னா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டி விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பிரபாகரனுக்கு அந்த சீட்டை கொடுத்துருக்கணும். அதை கொடுக்காம 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் 500 தொண்டனை கையில் வச்சுருக்காரு. 500 தொண்டனுக்கு 500 வழக்கு இருக்குது, ஒவ்வொருத்தர் மேலே வழக்கு இருக்குது. அப்போது திமுக, அதிமுக என்பது மந்திரிகளுக்கு மரியாதை இல்லை, மாவட்ட செயலாளர்கள் தான். இதை சீமான் இழந்ததுக்கு பின்னால் தான் அப்போது அபிநயாவுக்கு சீட்டு கொடுத்ததன் மூலம் அத்தனை மாவட்ட செயலாளர்களும் சரிஞ்சு செதஞ்சிட்டான். கட்சியினுடைய நாடி நரம்பு அத்தனையும் நாளங்கள், ரத்தங்கள் எல்லாம் நம்ம இந்த கட்சியை காப்பாற்றினா கரையான் புற்று வைக்க கருணாகம் பூந்து கொள்ளும், கரையானை தின்று விடும். இந்த நிலைமை வந்த பிறகு தான் மாவட்ட செயலாளர் கொத்து கொத்தாக கிளம்பிட்டான். இதுதான் சீமானுடைய இறுதி கட்டம். திராவிட இயக்கத்தினுடைய சம்பத் தான் சீமான். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டது நன்றி. நன்றி, வணக்கம்.